ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இதே நம்ம மூவி ரிவ்யூவில் சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ 2023 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் வெளியான ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஜே பயோனா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எரிசோ மெட்டியோ சோலால் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து பக்கத்து நாட்டில் மேட்ச் ஆடுறதுக்காக அப்படியே ஃப்ளைட்டில் போகிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டு ஒரு பனிமலையை தாண்டி போகணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனைனால அந்த ஃப்ளைட்டு அப்படியே பனிமலையில் மோதி அங்கே விழுந்துருது. இப்போ அதில் இருக்கிற பிளேயர்லாம் அந்த பனிமலையில் விழுந்துடுறாங்க. அந்த பனிமலை பார்த்தா ஒரு ஆபத்தான ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு படுபயங்கரமான இடமா இருக்கு. இப்போ கீழே விழுந்த அவங்கெல்லாம் அப்படி பனிக்கட்டியால் அப்படியே உரையிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் எப்படி அவங்க அந்த பனிமலையில தப்பிக்கிறாங்க, தப்பிச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படத்தை வச்சு எல்லாரும் வந்து செம்மையான பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் சொல்லப்படாதுங்க, நீட்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் செம்மையான ஒரு தமிழ் டப்பிங்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் அந்த ஏரியாவை காட்டுவாங்க பாரு, பனிமலை யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா அது இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம எப்படி ஒரு பனிமலையில் யாருமே இல்லாத போய் மாட்டிக்கிட்டோமா என்னமா ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஃபீலிங் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட ஸ்பெசிஃபிக் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் 1972 ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை. இதுக்காக ஒரு தனி புக்கே வெளியிட்டிருக்காங்க. உண்மையாலுமே அந்த காலகட்டத்தில் எப்படா இப்படி ஒரு சம்பவமாடா, உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை அப்படியே ஸ்கிரீன் பிளே அப்பட்டமாக அப்படி கொண்டு வந்துருப்பாங்க. அப்படியே படத்தில் பார்க்கும்போது எங்கே பார்த்தா ஆளே இல்லை, அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த குளூரில் எப்பா என்னமா கஷ்டப்பட்டுருக்காங்கடா சாமி, எப்பா அந்த ஃபீலை நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. படத்தில் பிஜிஎம் மியூசிக் செம்மையாக இருக்குது. அந்த பனிமலை காட்டில் அப்படியே குளூரில் நடுங்குவாங்க. அந்த பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க பாரு, வேற லெவலாக இருக்குங்க. அதே மாதிரி படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லான ஹை குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. கேமராங்கள் செம்மையாக இருக்கும். அப்படியே அந்த ஃப்ளைட்டை மோதுறது, அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஏற்படும் பாருங்க, நமக்கு ஒரு நிமிஷம் பக்குங்கும். என்னடா அது நல்லா தானே போயிட்டு இருந்தது, எப்படா என்னடா ஆச்சு இந்த ஃப்ளைட்டுக்கு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேமரா ஆங்கிள் காமிச்சிருப்பாங்க. அந்த லொக்கேஷன் ஆகட்டும், இடமாகட்டும் செம்மையாக இருக்குங்க. நம்மளை அப்படியே ஒரு திகிலுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம உண்மையாலுமே அந்த ஃப்ளைட்டில் இருந்தோம்னா எப்படி இப்படி போய் நடுக்காட்டில் சிக்கிட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு படத்தை சீட்டோட நுனியை உட்கார வச்சிருப்பாங்க. அது செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல இன்னும் அதிகப்படுத்திருப்பாங்க. ட்விஸ்ட் அண்ட் டைம்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ள எல்லாம் வரும்பாருங்க, ஆவுனா ஏதாவது ஒன்று வந்து நம்மளை வந்து பாடா படுத்துங்க. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அது செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த படத்தில் ஊன்றி போயிடுவோம். அந்த அளவுக்கு படத்தை சும்மா வேகமாக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். படத்தில் மைனஸுங்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இன்னும் ஒரு சில சீன்ஸ் வந்து பார்த்து பழக்கப்பட்டதாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட ஹாலிவுட் படம் ஏகப்பட்ட கதை வந்துருச்சு. அதுதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சமாக ஒரு மைனஸாக படுது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸில் அதை வந்து சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா படத்தில் அந்த மெசேஜ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா இல்லை சுமாராக இருக்கானா, இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும், சூப்பரான ஒரு மூவி. ஓகே எஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்களோட உங்கள் கவி பாரதி.